ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சுரண்டை ஆலங்குளம் 2 லொக்கேஷன் நம்ம பிரான்ச் இருக்குது. இன்றைக்கி விவோவோட ப்ரீமியமான மாடல்ஸான விவோ V60 லான்ச் ஆயிடுச்சு. அதோட ஆஃபர் ப்ரைஸ், அன்பாக்சிங் வீடியோ, சூப்பரான ஸ்பெக்ஸ் அண்ட் கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த ஃபோனுக்கு நான் கொடுக்குற ஸ்பெஷல் லான்ச்சிங் ப்ரைஸை நான் கூட சொல்கிறேன், அடிஷ்னல் கிஃப்ட்டையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பர்களே, விவோ V60 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். எஸ், விவோ V60 அன்பாக்ஸ் பண்ணுறேன். இன்பாக்ஸ் மொபைல் இருக்குது. ஓகே, மொபைல் இருக்கட்டும். அடுத்ததாக இன்பாக்ஸ் ஆக்சரிஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ப்ரீமியமான கேஸு, ஃபோனோட கலருக்கு ஈக்குவலண்டாக கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸோ இல்லைனா பிளாக் கலர் கேஸோ வந்துச்சு. பட் இந்த மாடலில் ஃபோன் கலர் என்னவோ அந்த கலருக்கு ஈக்குவலான ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. சம் புக்லெட்ஸ் இருக்குது. ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. டைப் A to C கேபிள் இருக்குது. அண்ட் ஒரு சார்ஜர், மேசிவான 90 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் இருக்குது. ஓகே, இதில் என்ன இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ். ஃபோன் அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஓகே, எஸ், ஃபோன் அன்ராப் பண்ணிட்டேன். ஒரு ப்ரீமியமான ஃபோன். பின்னாடி 3 கேமரா செட்டப்போட, ZS லென்ஸோட கொலாபரேஷனோட கேமரா செட்டப்போட ஒரு V60 கையில் ஹோல்டு பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வரும். மூன்லைட் ப்ளூ, மிஸ்டி கிரே, ஆஸ்பியஸ் கோல்டு. பட் இந்த வாட்டி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து கோல்டு கலர். முன்னாடி வந்து V50 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? முன்னாடி நான் லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்துட்டேன்னா V50 முன்னாடி வந்த வேரியண்ட்டு. இந்த இதிலேருந்து உங்களுக்கு கேமரா செட்டப்பை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் V60 பார்க்குறதுக்கு 50யோட எனக்கு ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஸோ கேமரா செட்டப்பு ரிலேட்டிவ்லி ஐஃபோன் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி வந்து 2 கேமரா செட்டப்பில் இருந்துச்சு. பட் இந்த V60ல் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிங் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது V50, திஸ் ஒன் ஆஃப் V60 கோல்டு கலர். V60 பின்னாடி வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷில் ஒரு குவாட் எட்ஜ், ஃப்ரண்ட்டில் எப்படி குவாட் எட்ஜ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பேக் சைட்லேயும் குவாட் எட்ஜ் பேனலில் ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. கையில் டச் பண்ணுறதுக்குமே ரொம்ப கிளாஸியான ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஒரு மேசிவான டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. குவாட் எட்ஜ் டிஸ்பிளே. கேமரா வந்து டிஸ்பிளேக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே 4 பக்கம் எட்ஜ் உள்ள டிஸ்பிளே தான். முன்னாடி V50லேயே நம்ம பார்த்தோம், அதே எட்ஜ் டிஸ்பிளே தான். இந்த ஃபோன்லேயும் அதே மாதிரி குவாட் எட்ஜ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷில் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க. மெட்டல் ஃப்ரேம் கிடையாது, மெட்டல் ஃபினிஷ் ஃப்ரேம். வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. போன V50 சீரீஸ்லேயுமே செகண்டரி ஸ்பீக்கர் உண்டு. இந்த ஃபோன்லேயும் செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் வெர்ஷனில் IR பிளாஸ்டர் கிடையாது. பட் இந்த வெர்ஷனில் IR பிளாஸ்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க V60ல். ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் இப்போ விரும்புகிற டெக்னாலஜியும் கூட IR பிளாஸ்டர். அண்ட் இந்த பக்கமான ஒரு ஃப்ரேம் இருக்குது. அண்ட் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு C டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, அண்ட் சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ட்ரே இருக்குது. ஓகே, பின்னாடி நம்ம 3 கேமரா பார்த்தோம். ஃபஸ்ட்டு கேமரா வந்து 50 MBக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் கேமரா ஒரு சூப்பரான டெலிஃபோட்டோ கேமரா 50 MBயில் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது ZS கொலாபரேஷனோட டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபோன் எடுக்க போகிற டெலிஃபோட்டோ கேமராலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போகுது. 3வது கேமரா வந்து 8 MBக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி 3 கேமரா பார்த்துட்டோம், ரிங் ஃப்ளாஷ் லைட்டும் பார்த்துட்டோம். அண்ட் ஃப்ரண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 MBக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் IP சர்டிஃபிகேஷன் 68, 69 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்க போகுது. லாஸ்ட் டைம் கொடுத்த IP ரேட்டிங்கோட இது அதிகம். லாஸ்ட் டைம் ஃபோன்ஸில் ஒன்லி IP68 வந்துச்சு. இந்த ஃபோனில் IP68 அண்ட் 69 சொல்லிட்டு 2 IP சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது இந்த ஃபோனை இன்னுமே ரொம்ப ரக்கடாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்ற போகுது. அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு கிளாஸ் ஷீல்டு கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேவோட ப்ரொடக்ஷனும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் போது டியூவல் 5D 3D ஃபயரிங் ஸ்பீக்கரும் மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப பெஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப பெரிய அப்டேட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோனோட பேட்ரி.
இந்த ஃபோனோட பேட்டரி வந்து லாஸ்ட் வேரியன்ட் வந்து V50ல 6000 mAh கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து 6500 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இது 100 minutes சார்ஜர், அந்த 90 watts ஃப்ளாஷ் சார்ஜர் யூஸ் பண்ணி அதிகபட்சமாக ஒரு 45 minutesல ஃபுல் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங், இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 1 million ANTUTU ஸ்கோர் உள்ள ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் லாஸ்ட் டைம் V50ல இருந்து அடிஷ்னல் தான், அது ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 15லையும் ஒன்டச் OS 15லேயும் ரன் ஆகிட்டு இருக்குது. 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயிலும் தான் இதில் உங்களுக்கு வரிசையாக ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 சொல்லியிருந்தேன். இந்த ஷீல்டு ப்ரொடெக்ஷன், IP சர்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபோனில் வர்றது ரொம்பவே நல்ல பெனிஃபிட் தான். டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர், அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே, இதே நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஃபோனில் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து 1500 nits பீக் பிரைட்னஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே ரொம்பவே பிரைட்டாக இருக்க போகுது. அண்டு பீக் பிரைட்னஸ் வந்து 5000 வரைக்கும், இந்த 5000 nits வரைக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாகவும் சூப்பராகவும் இருக்க போகுது. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் 4 பக்கமே எட்ஜு பார்க்குறீங்க. கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கும் நல்ல ப்ரீமியமாக ப்ராடக்டாக இருக்குது. அண்டு பார்க்குறதுக்கும் டிசைன் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஓகே, இந்த ஃபோனோட கேமரா டீட்டெயில்ஸ் பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட அடிஷ்னலாக சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய AI ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன அடிஷ்னலான கேமரா ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனோட கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0.6ல் வந்து ஒரு 8 MBக்கான அல்ட்ராவைட் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். 1x 2x 3x 10x வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இதில் வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், இதில் ZS லென்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை இன்னும் கலர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி, ZS ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதிலே உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் பாருங்கள். பேக்ரவுண்ட் கிராஸோட கலரை ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் பாருங்கள் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ZS லென்ஸில் மட்டும்தான் உண்டு, மற்ற எந்த லென்ஸ்லையுமே கிடையாது. இந்த மாதிரி லென்சஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்சது இந்த ZS லென்ஸில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு க்யூட் திங். அடுத்ததாக உங்களுக்கு மெயின் கேமராவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 10x வரைக்கும் ஃபோட்டோஸ் இன் சென்சாரில் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 100x வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து டிஜிட்டல் ஜூம் தான். ஸோ உங்களுக்கு சாம்சங்கில் கிடைக்கிற ப்ரீமியம் ஃபியூச்சரான 100x ஜூம் வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டான திங்கு, நல்ல ஃபீலாகவும் இருக்குது. ஓகே, வி கேன் அப் டு ஜூம் அப் டு 100x. ஓகே, அடிஷ்னலாக வேறு என்ன இருக்குது உங்களுக்கு, மைக்ரோ மூவிங்கிறது நம்ம இன்ஸ்டாவில் எடுக்கிற ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம நிறைய டெம்ப்ளேட்டில் எடுத்துக்க முடியும். அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிஸ் நம்ம ஓப்போ ஃபோன்ஸில் பார்த்தோம், ஃபஸ்ட் டைமாக எந்த ஃபோனில் பார்க்குறோம். சூப்பர் மூன் சாம்சங்கில் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் மூணை ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஸ்லோ மோஷன் வீடியோஸ் அண்ட் டியூவல் வீடியோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி டியூவல்ஸ் வீடியோ பண்ண முடியும். அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸும் இந்த அடிஷ்னலாக எடுத்துக்க முடியும். ஃபோட்டோ டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அல்ட்ரா டாக்குமெண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு திங், உங்களுக்கு வீடியோ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸிமமாக 4Kல 30 frames per secondல வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் 1080pல 60 frames per second வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். 720pல 60 frames per second வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். நம்ம அடிஷ்னலாக இந்த ஃபோன்ஸில் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லேயுமே ZS லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். போர்ட்ரேட்லேயுமே நீங்கள் பேக்ரவுண்ட் பிளராக ZS லென்ஸ் யூஸ் பண்ணி போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அட்டகாசமான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நான் உங்கள்கிட்ட இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ ஷோ பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் கண்டினியூஸாக இதோட உங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோஸ், இந்த ஃபோனில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் மாதிரி பொக்கே ஃப்ளேரு, ZS லென்ஸில் நீங்கள் எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் சினிமேட்டிக்லாம் எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதோட சாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் நம்ம பேக் கேமராவில் என்னென்ன யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி எல்லாமே ஃப்ரண்ட் கேமராவில் யூஸ் பண்ண முடியும். போர்ட்ரேட்டில் நீங்கள் ZS லென்ஸில் அந்த ஃபோன்ஸில் நான் சொன்னேன் அதே மாதிரி ZS லென்ஸ் ஆப்ஷன் ஃப்ரண்ட் கேமராவில் கிடையாது, சாரி. ஓகே, அண்ட் ஃபோட்டோஸில் அந்த ZS ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, மற்றபடி ஃபில்டர்ஸ் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். வீடியோஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் இந்த ஃபோனில் 4K வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஓகே, தேட் ஆல்சோ குட் திங். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டாக நான் இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸோட சாம்பிள்ஸ்லாம்
உங்களுக்கு லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஃபோனில் இருந்து உங்களுக்கு லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்கள்கிட்ட இப்போ காட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பிகினிங் இட் செல்ஃப் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இது நான் 0.6 எடுத்தது, அதாவது அல்ட்ரா வைட் 8 MBயில் அல்ட்ரா வைடில் எடுத்த ஒரு ஃபோட்டோவோட சாம்பிள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது அல்ட்ரா வைட் ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டாக தான் உங்களுக்கு இதில் வந்திருக்குது. திஸ் இஸ் த மெயின் கேமரா. 50 MP மெயின் கேமராவில் 1xல் எடுத்த ஃபோட்டோ இது. இதோட கிளாரிட்டியை நீங்கள் பார்க்குறீங்க. நைஸ் ஒன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குப்பா. அண்ட் 2x, ஐ எம் ஷோயிங் திஸ் 2x ஃபோட்டோ ஆஃப் ப்ரைமரி 50 MP கேமரா. இதில் நீங்கள் பார்க்குறது ஒரு சாட்டிஸ்ஃபைடான கலர்ஃபுல்லான டீசன்ட் ஃபோட்டோ. இது நான் 3xல் எடுத்த ஒரு ப்ரைமரி ஃபோட்டோவோட கிளாரிட்டி அவுட்புட்டெல்லாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடான ஃபோட்டோ, அதாவது 10xல் எடுத்த ஒரு ஃபோட்டோவோட இன்சென்சார் ஃபோட்டோவில் எடுக்கிறது. இது வந்து டிஜிட்டல் ஜூம் இல்லை, இன்சென்சாரில் 10xல் எடுத்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லாங் ஆப்ஜெக்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ 10xல் எடுக்கிற ஃபோட்டோவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க லைவாக. ஓகே, அடுத்தது நம்ம போர்ட்ரேட் ஸ்பெஷலிஸ்டான விவோவில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒன்று 23 mm ஃபோட்டோ, அதாவது 1xல் எடுக்கிற ஒரு போர்ட்ரேட்டோட ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. பேக்ரவுண்டோட பிளர் எஃபெக்ட்டு, அவங்களோட ஹேரில் உள்ள கரெக்ஷன் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்குது. இது வந்து 35 mm, அதாவது 2x போர்ட்ரேட்டோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் ஒன் 3x போர்ட்ரேட். எனக்கு ஃபேவரட்டாக 3x போர்ட்ரேட் எப்போவுமே பிடிக்கும், ஏன்னா அவங்கள க்ளோஷராகவும் ரொம்பவே அழகாகவும் காட்டும் 3x போர்ட்ரேட்டோட அவுட்புட்டோட ஃபோட்டோட கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட லைவாக ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 4x போர்ட்ரேட். இந்த போர்ட்ரேட்டோட அவுட்புட்டும் அட்டகாசால. திஸ் ஒன் வாஸ் 10x 100 mm 10xல் ஒரு போர்ட்ரேட். பேசிக்காகவே போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்னாலே அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் இந்த ஃபோனில் ஜிஎஸ் கொலாபரேஷன் இருக்கிறதுனால போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி ரொம்பவே அட்டகாசமான அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஜிஎஸ் லென்ஸில் இருக்கிற கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணி கலர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸோட இது 1xல். ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோலையுமே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டோட ஃபோட்டோஸுக்கு மாறுபடும். இந்த போர்ட்ரேட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது 2xல் பேக்ரவுண்டோட போர்ட்ரேட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நார்மலாக எடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸோட ஜிஎஸ் லென்ஸில் எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோஸோட அவுட்புட்டு இன்னும் கலர்ஃபுல்லாகவும் பேக்ரவுண்டு எஃபெக்ட் இன்னும் ஆட் பண்ணி உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்டு நமக்கு இந்த ஃபோன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது ஒரு போர்ட்ரேட் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 5x போர்ட்ரேட்டு. பின்னாடி ஒவ்வொரு லென்ஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு பேக்ரவுண்டோட பிளரும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 8x போர்ட்ரேட் இது. ஸோ உங்களுக்கு நார்மலாக எடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸோட உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ஜிஎஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர்ஸோட கலர்ஸை பாருங்களேன். ரொம்பவே சேச்சுரேட்டடாகவும் ரொம்பவே நேச்சுரலாகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசமாக ஃபீல் ஆகுது ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்த ஃபோட்டோஸுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இதில் இருக்குது. அண்ட் திஸ் ஒன் ஆஸ் 10x போர்ட்ரேட் வித் ஜிஎஸ் ஃபில்டர். 10xல் எடுக்கிற ஃபோட்டோஸ் கூட ஈவன் நோ ப்ரோக்கன் பிக்சல்ஸ் எவ்ரிவேர், எல்லாமே பெர்ஃபெக்டான ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஜிஎஸ் லென்ஸோடு எடுத்த ஃபோட்டோ. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம செல்ஃபியை பற்றி பார்க்கலாம். இது அல்ட்ரா வைட் செல்ஃபி, குரூப் செல்ஃபி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அல்ட்ரா வைட் செல்ஃபி ஃபோட்டோ. அண்ட் இது வந்து 1xல் எடுக்கிற ஒரு செல்ஃபி. ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இது எவ்வளோ இடத்த கவர் பண்ணியிருக்கு, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம போர்ட்ரேட் யூஸ் பண்ணி ஃப்ரண்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோட அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்க. போர்ட்ரேட் எஃபெக்ட்டும் ஃப்ரண்ட் கேமராவுக்கும் ரொம்பவே சூப்பராக அப்ளை பண்ணியிருக்கலாம். பார்க்குறதுக்கு நைஸாகவும் ரொம்பவே சேச்சுரேட்டடாகவும் சூப்பராகவே ஃபீல் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் இது அனதர் போர்ட்ரேட் எஃபெக்ட் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கன்க்ளூட் த வீடியோ. வாங்க முடிக்கலாம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், விவோ V60 பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதோட ஆஃபர் ப்ரைஸஸ் அண்ட் கிஃப்ட்ஸு, அதோட வேரியன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேரியண்ட் 8GB 128GB, அது 36,999. செகண்ட் வேரியண்ட் 8GB 256GB, அது 38,999. மூணாவது வேரியண்ட் வந்து 12GB 256GB, அது வந்து 40,999. அண்ட் மேக்ஸிமம் வேரியண்ட் வந்து 16GB 512GB, அது 45,999. ஸோ 4 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. விவோ V60ல் ப்ரோ சீரிஸ் கிடையாது. இப்போ V60 தான் ப்ரீமியமான V சீரிஸில் ப்ரீமியம் மாடல். அதுக்கு மேலே உள்ள செக்மெண்ட் வந்து X200FE அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ ப்ரோ சீரிஸ் இதெல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம இதுக்கு அடிஷ்னல் என்ன கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? எஸ், நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்குகிற கஸ்டமருக்கு எல்லாமே ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் சேம் ப்ரைஸுக்கு. அடிஷ்னலாக ஒரு ப்ரீமியமான ஸ்க்ரீன் கார்டு கொடுக்குறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு டியூவல் பேரிங்கில் உள்ள ஒரு ப்ளூடூத் பட்ஸு கொடுக்குறோம். அண்ட் ப்ரீமியமான பேக் கேசஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே ப்ரீ புக்கிங் பண்ணி இந்த ஃபோனை வாங்குகிற கஸ்டமர் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஃபோனை ப்ரீ புக் பண்ணிக்கலாம், வாங்கிக்க முடியும். லான்ச்சிங் டேட்டுக்கு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துறோம். நீங்கள் நம்மளை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீ புக் பண்ணி இந்த ஆஃபர்ஸோட நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். V சீரிஸ் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபரை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரே நாள் டெலிவரியில் இந்த ஃபோன்ஸை இந்த ஆஃபர் ப்ரைஸில் ஃப்ரீயாக டெலிவரியோட வாங்கிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.